ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போது என்னன்னு பார்த்தீங்கன்னா 202X ப்ளஸ் வந்து 70 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய அப்டேட்டட் வந்து பண்ணிகிட்டே வரும். ஸோ மிஷினஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா 100X எல்லாமே சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம 100 இந்த 150 160 இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த ஆர்டர்ஸ்லாம் எதுவுமே எடுக்கிறதில்ல. இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 300லேருந்து தான் எடுத்துட்டோம். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ 200 வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ 200X வந்து பார்த்தீங்கன்னா டில்டிங் வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. அந்த அப்டேட் பண்ண வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 202 கோழி முட்டை வைக்கலாம், ப்ளஸ் வந்து 70 முட்டை வந்து ஹேச்சிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து இந்த காம்போ அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 300க்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் சில அட்வான்ஸ் அந்த காம்போ இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதில் வந்து எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கோழினா கோழிக்கு வாங்கிக்கோங்க, காடைக்குனா காடைக்கு வாங்கிக்கோங்க. பட்ஜெட் எல்லாமே சேம். ப்ரைஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டட் மிஷின் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 202 கோழி முட்டை ப்ளஸ் வந்து 70 ஹேச்சிங் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இந்த மிஷின் இருக்குது. ஸோ இந்த மிஷினோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி ஹைட் வரும், லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி லென்த் வரும், வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரோலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XM18 நான் சொல்லிட்டேன், XM18 ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். XM18 கண்ட்ரோலர் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து எந்த இண்டிகேட்டருமே நம்ம கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்ட்ரோலர்லேயே எல்லா இண்டிகேட்டர் சிம்பிள்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேனு, ஹீட்ரு 1, ஹீட்ரு 2 ப்ளஸ் வந்து ஹியூமிடிட்டிக்கு, எக்ஸாஸ்டிங் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இன்டிமேஷன் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர் சிம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால நம்ம வந்து இதுக்கு செப்பரேட்டாக இண்டிகேட்டர் போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த டைப்பான கண்ட்ரோலருக்கு எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணல. ஒன்லி நான் உள்ள எதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனால் பஸ்ஸர் அடிக்கிற மாதிரிக்கான இண்டிகேட்டர் மட்டும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்ட்ரோலர் பை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரோலர் வாங்கிக்கலாம். இந்த கண்ட்ரோலரில் மெயின் சுவிட்ச் ஒன்று, அதுக்கப்புறமேட்டு கேன்லிங் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவோம். ஸோ மிஷின் உள்ளே வந்து இந்த ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டோரில் வந்து ஒன் சைடு தான் நம்ம கிளாஸ் கொடுத்துருப்போம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன ரீசனுக்காக ஒன் சைடில் நம்ம வந்து கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ மிஷினோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள ஃபுல்லாக இன்னரில் அலுமினியம் ஷீட் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா சேம் 300Xக்கு எப்படி வந்திருக்குமோ ஃப்ரேம் ஒர்க்கு அதேமாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து 2 ரேக்கு தான் இருக்கும். அதாவது எக் லோட் பண்ணுறதுக்கான ரேக் வந்து 2 இருக்கும். ஹேச்சிங் பண்ணுறதுக்கான ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே தான் இருக்கும். 300ல் வந்து 2 ட்ரே கொடுக்குறோம். பட் ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு ட்ரே தான். ஆனால் ஸ்லைடர் டைப்பிங்கில் தான் உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி ஹீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 150 வாட்ஸு, இன்னொன்று வந்து 100 வாட்ஸு. ஸோ ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 வாட்ஸ் வந்து கரண்ட் கன்சப்ஷன் பண்ணும். ப்ளஸ் வந்து ஃபேனு, இந்த இண்டிகேட்டர்ஸு, கண்ட்ரோலர்ஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 300 வாட்ஸ் கிட்ட வந்து எடுக்கும். அது போக வாட்டர் ஹீட்டர் வந்து உங்களுக்கு 300 வாட்ஸ்ன்றது வந்து ஆப்ஷனல். மொத்தமே பார்த்தீங்கன்னா மொத்த வாட்ஸ் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 600 வாட்ஸ் வரும். பட் ஆனால் இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, உங்களுக்கு 300 வாட்ஸ் தான் உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் பண்ண போகிறது. பட் ஆனால் அது ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு, அதாவது
இந்த 300 வாட்ஸ்ன்றது வந்து half an hour ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக் எடுத்து தான் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோழி முட்டை ட்ரே வைக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கோழி முட்டை ட்ரே எடுத்துட்டு நீங்கள் காடை முட்டை ட்ரே வேணாலும் காடை முட்டை ட்ரே வந்து உங்களால் வைக்க முடியும். ஸோ காடை முட்டை ட்ரே வச்சிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 525 முட்டை நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. மொத்தம் இதில் 6 ட்ரே வரும். ஒரு ட்ரேக்கு 95 முட்டை வைக்கலாம் காடை முட்டை ட்ரே வச்சிங்கன்னா. பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம இது கோழி முட்டைக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ காடை முட்டை வேணாலும் இந்த ட்ரே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் காடை முட்டை வச்சுக்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து இதே மாதிரி டில்ட்டிங் டைப் மோட்டர் தான். மோட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் மோட்டர் தான். மோட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. இந்த மிஷினுக்கு இந்த மோட்டர், இந்த மிஷினுக்கு இந்த மோட்டர் அப்படிலாம் கிடையாது. மோட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான். ஃப்ரேம் ஒர்க் மட்டும் மாறும் நம்மளுக்கு. அதேமாரி இந்த மெக்கானிசமில் எல்லாமே நம்மளுக்கு பேரிங் இந்த டைப் எல்லாமே நம்ம போட்டு தான் கொடுத்துருக்குது. வாட்டர் ட்ரே, ஃப்ளோட்டு எல்லாமே ஆட்டோ ஃபங்க்ஷன் தான். உங்களுக்கு எதுவுமே நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமான எக்ஸாஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. கண்ட்ரோலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா நார்மலாக வரக்கூடிய கண்ட்ரோலர் வந்து நம்மளுக்கு வரதில்லை, இம்போர்ட் பண்ண முடியல. அதனால நம்ம இப்போ அமேசானில் தான் நாங்களே வாங்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஏன்னா டேரெக்டாக இம்போர்ட் பண்ண முடியாதுன்றதுனால ஸோ அமேசானில் தான் வாங்குகிறோம். XM18 தான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 500 முட்டை கூட பார்த்தீங்கன்னா கூட பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்குது, அதுக்கும் நாங்கள் XM18 கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ரீசன்றது வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா முன்னே நிறைய வீடியோ போட்டு நான் இதை இம்போர்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது. அதனால் ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து 1 கோடி 2 கோடி கொடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுற ஆள் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50,000, 1 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக கம்பெனி கூட உட்காந்து நம்ம டீலிங் பேசி நம்ம பிஸ்னஸ் பண்ணல. நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி மூலமாக தான் நம்ம போய் அங்கே மெட்டீரியல் வாங்குகிறோம், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வரதுல வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் வாங்க முடியுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து நம்மளோட அமௌண்ட்டு கம்மி, அதனால் நம்ம வெயிட் பண்ணுறோம். அவங்களோட அமௌண்ட் அதிகம், அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். பட் அதை வந்து நம்ம பெருசாக பேச விரும்பல நான். பட் அந்த மாதிரி ரீசன் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வாங்குறது எல்லாமே அமேசானில் தான் வாங்கி நாங்கள் போட்டுருக்கோம். அதனால XM18 யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டோர் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். டோர் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு லைட் எரியுது, டோர் க்ளோஸ் ஆகும்போது ஹீட்டர் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு பார்த்துட்டேன். ஏன்னா ரொம்ப டீப்பாக சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையும் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அதேமாரி தான் இதுவும். உங்களுக்கு பாக்ஸை மட்டும் பார்த்துவாங்க, உங்களுக்கு டிசைன் பார்த்துக்கோங்க எப்படின்றது. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து 1 அடி 1.5 அடி தான் உங்களுக்கு கம்மி, மற்றபடி எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. மிஷின் ஆன் பண்ணிடலாம். மிஷின் ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனில் இருக்குது. ப்ளஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து 30 தான் காட்டுது. அதனால் நம்மளுக்கு அலாரம் இன்டிமேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அலாரம் வேணான்னா நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அலாரம் ஆஃப் ஆகிடும். ஸோ நார்மலாக ஹியூமிடிட்டி வந்து இப்போ 71% இருக்குது. பட் நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடியது வந்து 65%. ஏன்னா ஹேச்சரும் இதிலே இருக்கிறதுனால கடைசி 21 நாள் வரைக்குமே 65% மெயின்டைன் பண்ணாலே போதும். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் 61% மெயின்டைன் பண்ணணும். அதேமாதிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 37.5 செட் பண்ணியிருக்கேன். 37.5 என்ன ரீசனுக்காக செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த ஹீட்டருக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 37.5 செட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் 38 வரைக்கும் டெம்பரேச்சர் நம்மளுக்கு போகும். ஸோ என்ன ரீசன்னா நம்ம ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம், அதுதான் ரீசனு. இப்போ வந்து இது மோட்டர் ஃபங்க்ஷன் வந்து காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோட்டர் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் காட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயிட்டு லிமிட்ஸில் வந்து நம்மளுக்கு கான்டாக்ட் ஆகும்போது என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பவர் வந்து கட் ஆகிடும். ஸோ கட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். நம்மளுக்கு 1 ஹவருக்கு 1.5 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகும். திரும்பி 1.5 மணி நேரம் கழிச்சு நம்மளுக்கு இந்த பக்கம் ஃபங்க்ஷன் ஆகும். அதேமாதிரி இந்த ஹேச்சிங் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எம்டியாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பர்ஃபெக்ட் ஷீட் போட்டு வரும். ஸோ பர்ஃபெக்ட் ஷீட் வந்து இன்னும் கட் பண்ணி போடல, இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஷீட் போட்டு தான் வரும். ஸோ ஹேச்சர் ட்ரே வந்து ஒரு ட்ரே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தண்ணி ட்ரே சொல்லிட்டேன். அதே மாதிரி எக்ஸாஸ்டிங் ஃபேன் டெம்பரேச்சர் ஹையாக போகும்போது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீட்ரு ஃபேன் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ ஹீட்டர்ஸு ஃபேன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு மிஷின் உள்ள வந்து நம்மளுக்கு ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும்.
அதோடு எல்லாமே சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு. இதில் பெருசாக எதுவும் டிஃபர் ஆகலை. அதாவது 300 எல்லாமே அந்த சேம் குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம் நாங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100Xக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக ஒரே ப்ரைஸில் கிடைக்க போதில்லை. ஏன்னா ஏறும் இறங்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் கஸ்டமர் கையில் நான் ஏறிச்சின்னு சொல்லி நான் ப்ரைஸை வந்து மாற்றி மாற்றி ஏற்றி இறக்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் 100 வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு 200லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த டைப் மெக்கானிசமில் இந்த டைப் மிஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 200Xல் வந்து நீங்கள் வாத்து முட்டை வைக்கலாமோ, வான்கோழி இல்லை கினி கோழி இந்த மாதிரி எந்த டைப் முட்டை வேணாலும் நீங்கள் இந்த நார்மல் ட்ரேக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கோழி இந்த காடை முட்டைனும் போது நீங்கள் செப்பரேட்டாக காடை முட்டை ட்ரே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன இது ப்ரோ டில்ட்டிங்கில் நல்லா பொரிக்குமா, ஹரிசாண்டலில் 360ல் பண்ணுறது நல்லா பொரிக்குமா, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. பற்றியும் நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைப் மிஷின் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஐடியா தெரியலனா கூட இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெருசாலாம் நான் எதுவும் சொல்லலை, சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைப் மாடலில் என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.